Welcome to Love TNPC Online Academy. 6% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90 ஆகிறது எனில், அதே தொகை 6 ஆண்டுகளில் 7% வட்டி விகிதம் எனில் தனி வட்டி எவ்வளவு? இதில் பாருங்க, அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுக்கல. 2வது ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அமௌண்ட்டும் கொடுக்கல, தனி வட்டியும் எவ்வளோன்னு கேட்கல. அமௌண்ட்டும் கொடுக்கல, தனி வட்டியும் கொடுக்கல. நம்மளை வந்து 2வது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம 2ஆக போட்டுடணும். சரிங்களா? முதல்ல கொடுத்தது இந்த பக்கம் எழுதிட்டோம், 2வது கொடுத்தது நம்ம இந்த பக்கம் எழுதிட்டோம். ஸோ நம்ம நேராக கணக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ பாருங்கள், நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன தெரியும்? SI = PNR / 100. SI 90, P நம்மளுக்கு வந்து தெரியல, அப்படியே வச்சுக்கோங்க. N வந்து 3%, R வந்து 6 / 100. இங்கே பாருங்கள், 1 3 3 3 9, 1 6 IR 30. சரிங்களா? இப்போ இங்கே பெருக்கலுக்கு வகுத்தலுக்கு இந்த பக்கம் போனால் பெருக்கலாக போய்ட்டோமா? 5 × 100 = P. 500 = P. Pயோட வேல்யூ 500. இந்த Pயோட வேல்யூ 500 எடுத்துன்னு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், SI = PNR / 100. SIயோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியல, அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Pயோட வேல்யூ 500, என்னோட வேல்யூ 6, ஆரோட வேல்யூ 7% / 100. இங்கே பாருங்கள், 2 0க்கு 2 0. IR 30 × 7 இருக்கா? 3 21. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 210 ரூபாய். சரிங்களா? கணக்கு ஈஸியாக தானே இருக்குது. நம்ம அடுத்த கணக்கு போயிடலாமா? இப்போ அடுத்த கணக்கு பார்த்துடலாமா? ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% என்னும்போது, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு எவ்வளோன்னு தெரில, வருட வட்டி 12% என்னும்போது 2.5 வருடத்தில் இது கலப்பு பின்னமாக இருக்குது. முழுசாக வந்தாலும் நான் எப்படி போகிறேன்? 2 4 4 1 5 5/2. 2.5 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது, இதில் கிடைக்கிற தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10%, அதே தொகைக்கு வருட வட்டி 10% என்னும்போது 3 வருடத்தில் 2 3 6 6 1 7 3 வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட 20 குறைவு. இதில் கிடைக்கிற தனி வட்டியானது இதில் கிடைக்கிற தனி வட்டியோட 20 கம்மி. சரிங்களா? 20 ரூபாய் கம்மியாக இருக்குது. சரிங்களா? இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? பார்க்க ஈஸியாக தானே இருக்குது, ஈஸி தான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், SIயோட ஃபார்முலா என்னது? PNR / 100 = PNR / 100. இதை விட 20 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த 20 குறைவே எடுத்து இங்கே போட போகிறோம். சரிங்களா? இப்போ P பாருங்கள், P நம்மளுக்கு தெரில. N வந்து 5/2, R வந்து 12% / 100 = P இங்கேயும் தெரில. N வந்து பார்த்தோன்னா 7/2, R வந்து பார்த்தோன்னா 10% / 100 -20. இப்போ பாருங்கள், O 2 2, R 2 12, O 2 2, I 2 10, IR 30, P × 30 = / 100 இருக்குது, மறந்துடாதீங்க. II 35 P. இது 30 Pன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இது என்னது? 30 Pன்னு போட்டுக்கலாமா? / 100 -20. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து ஒன்று இருக்குது அர்த்தமாக, குறுக்கு பெருக்கல் பண்ண போகிறோம். 30P / 100 = 35P - O 2 2 2 1 2 0 3 0. சரிங்களா? / 100. இப்போ நம்ம என்ன போகிறோம்? இந்த 100க்கு இந்த 100க்கு கேன்சல் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 30P இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மைனஸ் வந்துடுமா? -35P = -2000. 35Pலேருந்து 30P போயிடுச்சுன்னா மீதி 5P. இங்கே மைனஸ் தான் இருக்குது, அதெல்லாம் மைனஸ் போடணும். மைனஸ் தானே பெரிய நம்பர் இருக்குது, ஸோ நம்ம மைனஸ் தான் போடணும். மைனஸ் போட்டோமா? = -2000. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 4 5 5 4 5 20. சரிங்களா? அப்போ Pயோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 400. ஈஸியாக தானே நண்பா இருக்குது. ஸோ நம்ம சேனல் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நம்ம ஃபார்முலா வச்சு போட்டால் தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம போட்டு பார்க்க ஸ்பீடு வந்துடும். சரிங்களா?
நம்ம ஷார்ட்கட் வச்சு போட்டால் சட்டுன்னு குழம்பிடுவோம். ஸோ நீங்கள் ஃபார்முலா வச்சு போடுங்க, அதான் நம்மளுக்கு நல்லது. சரிங்களா? இந்த மாடல் பாருங்கள், இந்த மாடல் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்குகளாக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள். அதுவும் குடுத்து பாருங்கள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 8% கொடுத்துருக்காங்க. அது 3 மடங்கா இது வந்து மடங்கு மடன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து மடங்கு மடன்னு சொல்லுவாங்க. அது வந்து 3 மடங்கு ஆகும் எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன வந்து இவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், வேறு எந்த டேட்டாவுமே கொடுக்கல, 6 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மடங்கு மடல்னால் என்ஆர் ஈக்குவல் எத்தனை மடங்கு சொல்லியிருக்காங்க? 3 மடங்கு. 3லேருந்து ஒன்று கழிச்சிருங்க, 2 வந்துருமா? 2 பக்கத்தில் 2 0 போட்டுங்க. 4 மடங்குனா எவ்வளோ போடுங்க? 300 போடணும். 5 மடங்குனா 400 போடணும். 6 மடங்குனா 500 போடணும். சரிங்களா? 3 மடங்குனா ஒன்று கழிச்சு 200 போடணும். சரிங்களா? இது மட்டும் மறக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ஆர் ஈக்குவல் எத்தனை மடங்கோ அதுலேருந்து ஒன்று கழிச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n × 8 × 200 8 2 16 மீதி 4 8 40 n வந்து பார்த்தோன்னா 25. சரிங்களா? இந்தமாரி கொஸ்டினும் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிடலாம். சரிங்களா? முக்கியமான கணக்கெல்லாம் பார்த்தாச்சு. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கணக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம மேக்ஸுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். சரி, இன்னொரு மாடல் பார்த்துட்டு முடிச்சிடலாமா? ஒரு குறிப்பிட்ட அசலில் 12 ஆண்டுகளின் முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி அந்த அசலில் 18/25 பங்கு எனில் ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளவு? வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. கொடுத்த டேட்டாலாம் எழுதிக்கலாமா? 12 ஆண்டு முடிவில் பெறப்பட்ட தனி வட்டி அந்த அசலில் 18/25 பங்கு எனில் ஆண்டு வட்டி விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்த டேட்டா எவ்வளோ தான் நம்ம இதை எழுதிக்க போகிறோம். சரிங்களா? எஸ்ஐ ஈக்குவல் P/100. எஸ்ஐ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? P × 18/25 பங்குன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் P நம்மளுக்கு தெரியல, அதனால P அப்படியே போடுறோம். என்ன வந்து 12. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோன்னு தெரியல, அப்படியே போட்டுக்குவோம். /100. இங்கே பாருங்கள், இந்த பிக்கு கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா? 1 6 2 12 3 18 1 25 25 4 25 100 1 2 2 2 4 இது வகுத்தில் இந்த பக்கமான பெருக்கில் போவோம். 3 × 2 ஈக்குவல் 6 3 2 6. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த அடிக்கிறது மட்டும் பொறுமையாக அடிங்க. சரிங்களா? பொறுமையாக அடித்தா தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? தப்பாக அடிச்சிடுவீங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த 4 கணக்கும் முக்கியமான கணக்கு, வெவ்வேறு மாடல் கணக்கு. கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தால் இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாவுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். சரிங்களா? சரி நண்பா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.